ஹாய். நான் ஜஸ்வனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வெப்சைட்ட பார்த்தாலும் அம்பானி வீடு, அம்பானி வீடு அப்படிதான் பரபரப்பா பேசப்பட்டிருந்து சரியா? இத பத்தி நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அம்பானி பத்தி ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. அத நீங்க பார்த்தீங்களா? அத பத்தி பேசுங்களேன்" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி. இப்போ அம்பானி வீடுக்கு என்னதான் ஆச்சு? அம்பானி வீட்ட யார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? இப்போ உச்சநீதிமன்ற தரப்புல இருந்து அம்பானி வீட்ட பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? இது குறித்து தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அம்பானிய பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த அம்பானிய வச்சிருக்கிற வீடு கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ அந்த அம்பானி வீட்டுக்கு மேல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது அம்பானி வீடு கட்டியிருக்காங்கல்ல, இந்த கெட்டின லேண்ட் வக்ஃப் வாரியத்தோட சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வழக்கு பதிவு ஆயிருக்குது. அதாவது வக்ஃப் வாரியம்னா என்னது? இது எல்லாருமே தெரியாம இருந்திருப்பீங்க. இத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ஃப் வாரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இஸ்லாமியர்கள்ட்ட கொஞ்சம் ஒரு லேண்ட் குறிப்பிட்ட லேண்ட் இருக்கும். அப்ப அந்த லேண்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லாத்துக்குமே குடுத்து விக்க முடியாது. அந்த லேண்ட விக்கக்கூடாது. அத என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோஸ்ட்லி அநாத ஆசிரமம் கட்டுறதுக்கு, அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு குடுக்குறதுக்காக தான் இந்த லேண்டு சரியா? அவங்களுக்கு மட்டும் தான் குடுக்க முடியும். வாழ்ந்துக்கலாம். ஆனா, அந்த இடத்த விக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய வழக்கம் கூட. சரியா? இது முதல்ல இந்த லேண்ட் யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல கரீம்பா இப்ராஹிம் கோஜா யத்தீம்கானா அவங்கள்ட்ட தான் இருந்திருக்குது. அத ஒரு அநாதை இல்லம் அப்படிங்கிறது மாதிரி அந்த லேண்ட யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடந்த 20ஆம் நூற்றாண்டுல தொடக்கத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத நம்ம கன்டின்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான இந்த லேண்டு 2002ஆம் ஆண்டு அது ஏலத்துக்கு வருது. அப்ப ஏலத்துக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் ஏலம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பணக்காரர்களோ, யார் யாரெல்லாம் அந்த இடம் மேல ஆசைப்படுறாங்களோ, அவங்க எல்லாருமே வருவாங்க. சரியா? அத ஏலம் பிடிப்பாங்க. அப்படி ஏலம் பிடிச்சாங்க. யார் பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பானி அவங்க தான் இந்த ஏலம் பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஏலம் பிடிச்சு எவ்வளோ ரூபாய் குடுத்து வாங்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,00,00,000 ரூபாய் குடுத்து அந்த லேண்ட வாங்குனாரு. வாங்குன பிறகு அதாவது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான லேண்டுன்னு அவருக்கு தெரியும். அதுவும் வக்ஃப் வாரியத்து அவங்க சரி அவங்க தான் ஏலம் குடுத்தாங்க. எல்லாமே ப்ரூஃபோட அவர் வச்சிருக்காரு. சரியா? இப்படி அவர் 21,00,00,000 ரூபாய் குடுத்து 2002ல வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மானி அவங்க அந்த இடத்துல வீடு போடுறாங்க. அதாவது அப்படி அந்த இடத்துல வீடு போடுறதுக்கு ஆசை அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மும்பைல உள்ள ஒரு சென்ட்ரல் பகுதி. சரியா? நடு மையம் சொல்லுவோம்ல, அதுல தான் அந்த லேண்ட் இருக்குது. அதுல தான் அவர் வீடு போடுறதுக்கு ஆசைப்பட்டாரு. ரொம்ப பிரம்மாண்டமாக போடணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்த வாங்குறாரு. இடத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கனவ நிறைவேத்துறதுக்காக அத வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2002ல அந்த இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சாரு. 2010ல தான் முடிச்சாரு. சரியா? அப்படி அந்த வீட்ல என்னென்னலாம் இருக்குது? அவ்ளோ பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்கல்ல. இத்தன வருஷம் டிலே பண்ணி கட்டியிருக்காங்கல்ல. அப்ப அதுல என்னலாம் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும்ல. அத நம்ம பார்க்கலாம். முதல்ல அம்பானி வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல 27 மாடிகள் இருக்கு. சரியா? அதுல 3 ஹெலிபேட் வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாம 168 கார் பார்க்கிங் அவங்க வீட்ல உடலாம். அந்த அளவுக்கு வசதியும் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு திரையரங்கம் இருக்கிறது மாதிரி, நீச்சல் குளம் இருக்கிறது மாதிரி, ஸ்பா அப்புறம் ஜிம் எல்லாமே இருக்கிறது மாதிரி. சரியா? கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்டவங்க அங்க பணியாற்றுறாங்க. சரியா? இந்த வீடோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்ல மொட்டை மாடியில நின்னு பார்த்தாச்சுன்னா, அங்க இருக்க அ அரபிய கடல அந்த ரசிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சரியா? அவ்வளத்துக்கு ஒரு சூப்பரா இந்த வீட அழகா என்ன பண்றாருன்னா, கிராண்டா கட்டியிருக்காரு. சரியா? 2010ல முடிச்சாரு. ஆனா, இந்த வீட்டுக்கான வழக்கு பதிவு எப்போ நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007ல தொடங்கிச்சு. அதாவது அவர் 2002லயே கெட்ட ஆரம்பிச்சுட்டாரு.
அப்ப கெட்டும்போது எல்லாருமே ஒண்ணுமே சொல்லல. சரியா? சொல்லாம ஓரளவுக்கு அந்த வீட முழுமையா முடிக்கலாம் அப்படின்னு வரும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட கேஸ் வந்து 2007ல வந்து நடக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, 2 தரப்புல இருந்து வாதாடிட்டே தான் இருக்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, இது யார் வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தனி நபர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. சரியா? பொது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி வாங்குன வீடு வந்து அது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடம். அத வந்து நியாயப்படி விக்கக்கூடாது. அத விக்கவும் கூடாது. அத வந்து அம்பானி வாங்கியிருக்காங்க. அதாவது எப்படியாவது பணத்த அதிகமா குடுத்து, ஏதாவது கோல்மால் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனாதை இல்லத்துக்கு குடுக்கணும். அப்படிதான் மொற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெறைய கேள்வி மேல கேள்வி வச்சு என்ன பண்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அத என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல கேட்குறாங்க அம்பானி கிட்ட. அம்பானி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அப்படிலாம் கிடையாது. நாங்க 2002ல வந்து அந்த இடத்த ஏல விட்டாங்க. நான் வாங்குனேன். ரூ. 21,00,00,000 குடுத்து வாங்குனேன். வாங்கிக்கிட்டு எல்லாமே என்ட்ட இருக்குது. அத்தாட்சி எல்லாம் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி தரப்புல இருந்து சொல்றாங்க. அ அதே வந்து இந்த நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நம்புற மாரி இல்ல. இத வந்து நீங்க நியாயப்படி அ தீர்ப்பு வழங்கணும். இது வந்து ஒரு முறைகேடான இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வழக்கு பதிவு பண்றாங்க. இது 2011ல 7ல தொடங்கி 2011ல இது பண்ணாங்க. ஆனாலுமே வந்து அத வந்து உச்சநீதிமன்றத்தில வந்து இது சரியான பதில் இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கே குழம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்க. சரியா? தள்ளி வச்சு 2024லயும் இதே மாதிரி இந்த இடத்த பத்தி ஒரு வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. 2 பக்கமும் ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க. ஒருத்தங்க வந்து ரிலையன்ஸ் தரப்புல இருந்து நம்ம அம்பானி தரப்புல இருந்து அதிகமா வந்து அத்தாட்சி இருக்கிறதுனாலயும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கன்டினியூவா போயிட்டே இருக்குது. சரியா? இப்போ இந்த நியூஸ் வந்து எதனால வைரல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு போயிட்டு தான் இருக்குது. இன்னும் தீர்ப்பு வழங்கல. சரியா? இது அம்பானியோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கவும் இல்ல. அதே மாரி இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான லேண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணல. டிலே குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஆனா இப்ப இந்த நியூஸ் வந்து எதனால ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, இத ட்ரெண்டிங் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி அவங்க வந்து வக்ஃபு வாரியத்துல உள்ள இல்லத்துல வந்து இருக்குறாங்க. அவங்களுக்கு சொந்தமான லேண்ட வந்து வாங்கி அப்படி இருக்குறாங்க. இது முறைகேடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் மாரி பண்ணிட்டாங்க. சரியா? அதனால தான் இது வந்து ட்ரெண்ட் ஆகுது. இத குறித்து ஒரு தரப்பினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ முகேஷ் அம்பானி வந்து அவங்களுடைய செல்வாக்க பயன்படுத்தி இத கவர்மெண்ட்ட வந்து கைக்குள்ள வைக்கிறாங்க. நெறைய அமௌண்ட் குடுத்துருக்காங்க. அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒரு தரப்புல இருந்து என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்ட்லியாவிற்கு புதிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் என்று அப்படின்னு சொல்லிட்டு கூறுறாங்க. சரியா? இப்படி வந்து மாற அவங்க வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. சரியா? இவ்வளவுதான் நடந்துச்சு. உச்ச நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு எதுவும் வழங்கல. சரியா? அம்பானி வீடு வந்து யாருமே ஜப்தி பண்ணல. அம்பானியும் வீட்ட விட்டு காலி பண்ணல. இது வந்து ஒரு தனி நபரோட செயல் தான் இந்த விஷயம். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி 2022ல வக்ஃபு வாரியத்துக்கான இடம் ஏலம் விடப்பட்டிருக்குது. அப்போ வந்து வாங்கியிருக்காரு. 21,00,00,000 குடுத்து வாங்கியிருக்காரு. அப்ப அவரு என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய செல்வாக்கு குடுத்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கிராண்டா கட்டணும். இது ஒரு இடத்துல வாங்கி எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவ நிறைவேத்துறாரு. அப்படியா? அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002லயே வந்து அந்த இடத்த தொடங்கிட்டாரு கட்டுறதுக்கு. அப்ப 2010ல தான் முடிச்சாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த கெட்டதுக்கு முன்னாடி கெட்ட போறாங்கன்னு எப்படி எல்லாத்துக்கும் தகவல் வந்திருக்கும். சரியா? அப்போ அந்த இடத்த வந்து கெட்டி ஓரளவு பாதி கெட்டியிருந்தாலுமே என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த வக்ஃபு வாரியத்துக்குன்னு சொல்லிட்டு தனி நபர்கள்ன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல. அப்ப அந்த இடத்த வந்து ஸ்டார்ட்டிங்லயே கெட்டும்போது என்ன பண்ணிருக்குன்னா, அப்பமே கேஸ் போட்டிருந்தா அந்த அம்பானி அவரு அந்த இடத்துல கெட்டியிருக்க மாட்டாரு. ஏன்னா, கெட்டதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க உச்சநீதிமன்றத்துல அது. சரியா? அப்போ அம்பானி வந்து 2007ல முக்காவாசி கட்டி முடிச்சுட்டாரு. அவருக்கு லைட்டிங் அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டமா என்னலாம் பண்ணணுமோ அததான் பண்ணிட்டு இருந்தாரு. 2007ல ஓரளவுக்கு முடிச்சுட்டாரு. முக்காவாசி முடிச்சுட்டாருன்னு நெனச்சுக்கோங்களேன். ஆனா, அப்போ வந்து இந்த தனி நபர்கள் வந்து பொறாமையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடம். அவங்க வந்து முறைகேடா வாங்கியிருக்கிறாங்க. வாங்குனாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, வழக்கு பதிவு பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? அம்பானி அவரு வீடு போட்டாரு. அப்ப இத அம்பானியோட பார்த்து ஒரு பொறாமையில தானே இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க. இல்லன்னா போட்டிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ ஒரு பணக்காரரா இருந்தாலும், அவரு
அவரு நெனச்சிருந்தா வேற எங்கேனாலும் இது சரி போடா போட்டு வேற எங்கேயாவது இடம் போடலாம், வீடு போடலாம் அப்டி சொல்ட்டு விடலாம். ஆனா, அவரு ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து கெட்டுன வீடு. இப்போ நம்மளா இருந்தாலும் ஒரு லேண்ட் வாங்குறோம். ஒரு ரூ. 10,00,000க்கு வீடு போட்டாலுமே என்ன நெனைப்போம்? அப்டி போடணும், இப்டி போடணும் பார்த்து பார்த்து அழகா நம்ம கெட்டுவோம். கெட்டி முடிச்சுட்டு பின்னாடியே வந்து கவர்மெண்ட் அவங்க வந்து அந்த இடத்த இந்த வீடு விடிங்க அப்டின்னு சொல்லும்போது, நம்ம மனசு எப்டி இருக்கும்? எந்த அளவுக்கு கஷ்டப்படும்? அதே தானே அம்பானிக்கு இருக்கும். அவரு முக்காவாசியுமே கெட்டி முடிச்சுருவாராம். முக்காவாசி கெட்டி முடிச்சுட்டாரு. இவரு கெட்டி முடிப்பாராம். அவரு வந்து கேஸ் போடுவாராம். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நெறைய படங்கள்ல தான் நடந்திருக்குது. ஆனா, ஒரிஜினலா இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து அம்பானி வீட அவங்க பார்க்கலாம். அப்ப அவருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ இத்தன வருஷமா இந்த வீட்ல வாழ்ந்துட்டு வராங்க. சரியா? இத வந்து வழக்கு பதிவு போயிட்டே தான் இருக்குது. ஆனா, இப்போ அத ட்ரெண்ட் பண்றதுக்கும் வந்து ஒரு சதி இருக்குது. ஏன்னா, உச்சநீதிமன்றத்திலருந்து வக்ஃப் வாரியம் மக்கள் எல்லாருமே வந்து அம்பானிய வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. தனிநபருக்கு சப்போர்ட் பண்ணா, உச்சநீதிமன்றத்திலருந்து வழக்கு குடுத்துருவாங்க. அதாவது அம்பானிய வந்து வீட்ட காலி பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்த வந்து இடிச்சு தரைமட்டமா ஆக்கிட்டு வக்ஃப் வாரியத்துக்கு குடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது தீர்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே, இத வந்து சதி பண்ணி இத ட்ரெண்ட் பண்றாங்க. சரியா? இவ்வளோ நாள் இல்லாத ட்ரெண்டிங் எதனால இன்னைக்கு இந்த அம்பானி மேட்டர் ட்ரெண்டிங்ல வரணும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.